சென்னையில் 2 IPS அதிகாரிகளை கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூரில் கடந்த 10ஆம் தேதி AR ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி நடந்தபோது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கிழக்கு கடற்கரை சாலையில் குவிந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த வாகன நெரிசலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாகனமும் சிக்கிக் கொண்டது. இதுகுறித்து டிஜிபி சங்கர் ஜிவாலும் சென்னை மாநகர ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரும் முதலமைச்சரை சந்தித்து விளக்கம் அளித்தனர். அதன்பின் AR ரஹ்மான் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குளறுபடி, போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட காரணங்களுக்காக பள்ளிக்கரணை துணை காவல் ஆணையர் தீபா சத்யன் கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் நேற்று மாலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டம் நடத்தியபோது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனை குறிப்பிட்டு சென்னை பெருநகர கிழக்கு இணை ஆணையர் திஷா மிட்டலும் கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கர்நாடக அணைகளில் நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து சரிந்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 2000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழக எல்லையில் அமைந்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 4வது நாளாக சரிந்து வருகிறது. கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்யாததால் அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அளவு வரும் நாட்களில் மேலும் குறையக்கூடும் என மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருவதால் காவிரி ஆற்றில் நீர்வற்றி பாறைகள் தென்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றை பாசனத்திற்கு நம்பியிருக்கும் விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். தமிழகத்தின் பிரபல மணல் குவாரி ஒப்பந்ததாரர் மணல் ராமச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் காலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தில் உள்ள ராமச்சந்திரன் வீடு, நிஜாம் காலனியில் உள்ள அலுவலகத்தில் 10க்கும் அதிகமானோர் சோதனை நடத்தி வருகின்றனர். மணல் விற்பனை, வரி ஏய்ப்பு, சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது ராமச்சந்திரன் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டதால் அதன் தொடர்ச்சியாக இன்றைய விசாரணை இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. புதுக்கோட்டை மட்டுமின்றி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ராமச்சந்திரனின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை 8 மணி முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் மணல் குவாரி ஒப்பந்தம் செய்பவர்கள் வீடு, அலுவலகங்கள், குவாரிகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மணல் ஒப்பந்ததாரர் ராமச்சந்திரனின் அலுவலகத்தில் சோதனை நடத்தப்படுவதால் கரூர் மாவட்டத்தில் நன்னியூர், புதூர், நெரூர் பகுதிகளில் உள்ள குவாரிகளில் மணல் விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கந்தநேரி, பாலாற்றில் செயல்பட்டு வரும் அரசு மணல் குவாரியிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த செவிட்ரங்கன்பட்டியில் உள்ள மணல் சேமிப்பு கிடங்கில் காலை முதல் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக திருச்சி திருவானைக்காவல் மற்றும் கொண்டையம்பேட்டை கொள்ளிடம் ஆற்று மணல் குவாரிகளிலும் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் வீடு வீடாக ஏறி இறங்கி அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர். நுங்கம்பாக்கம் ஜெகநாதன் சாலையில் விசாரணைக்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்கள் செல்போனில் இருந்த புகைப்படத்தை காட்டி அங்கிருந்த மக்களிடம் விசாரணை நடத்தினர். வீடு வீடாக சென்ற அதிகாரிகள் செல்போனில் ஒருவரது புகைப்படத்தை காண்பித்து அவரை பார்த்தது உண்டா என கேட்டனர். ஜெகநாதன் சாலை, நூறு வீராசாமி சாலை, நாகேஸ்வரராவ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக ஒவ்வொரு சொகுசு பங்களாவிற்குள்ளும் சென்று அந்த நபரை தேடிய அமலாக்கத்துறையினர் பின் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரபல தொழிலதிபர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் GTN சாலையில் உள்ள தொழிலதிபர் ரத்தினத்தின் வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். அதனால் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரத்தினத்திற்கு சொந்தமாக திண்டுக்கல், புதுக்கோட்டை மாவட்டங்களில் மணல் குவாரிகள் உள்ளன. ரியல் எஸ்டேட், கல்வி நிறுவனங்களையும் இவர் நடத்தி வருகிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு பண மதிப்பிழப்பு செய்தபோது ரத்தினத்தின் வீடு, அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி அவரை கைது செய்தனர். இவரது மைத்துனரான கோவிந்தன் என்பவர் வீடு, அலுவலகத்திலும் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவிந்தனும் மணல் குவாரி தொழில் செய்து வருகிறார். அமலாக்கத்துறை சோதனையால் திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் உள்ள குவாரிகளில் மணல் விற்பனை தடைப்பட்டுள்ளது.
திருவானைக்காவல் பகுதியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் உள்ள மணல் குவாரியில் காலை 7 மணிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கியதால் மணல் வாங்க வந்தவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். குவாரி ஒப்பந்ததாரர் ராமச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்று வரும் சோதனையின் தொடர்ச்சியாக கொள்ளிடம் குவாரியிலும் ஆய்வு நடைபெறுகிறது. குவாரி மட்டுமின்றி மணல் விற்பனை நிலையத்திலும் அமலாக்கத்துறையினர் நடத்திய ஆய்வில் முக்கிய ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். மணல் விற்பனைக்கு ஏற்ப வரி செலுத்தாமல் ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் சர்ச்சையை ஏற்படுத்திய உசிலம்பட்டி அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மாணவர்களோடு அமர்ந்து காலை உணவருந்தினார். எட்டயபுரம் அடுத்த உசிலம்பட்டி கிராமத்தில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப் பள்ளிக்கு சென்ற தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் மாணவர்கள் மற்றும் கிராம மக்களோடு கலந்துரையாடினர். அப்போது கனிமொழியிடம் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாது என கிராம மக்கள் தெரிவித்தனர். பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு உணவு பரிமாறிய அவர் அவர்களோடு அமர்ந்து உணவருந்தினார். பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண் சமைத்த காலை உணவை தங்களது குழந்தைகள் உண்ணமாட்டார்கள் என அவர்களது பெற்றோர் தெரிவித்தது சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு விசாரணைக்கு அனுமதி கோரிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை வரும் 25ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சிக் காலத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்பட்ட செம்மண் குவாரியில் அனுமதியை மீறி அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து அதன் மூலம் அரசுக்கு 28 கோடியே 36 லட்சம் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அமைச்சர் பொன்முடி, அவரது மகனும் எம்பியுமான கௌதமி சிகாமணி உள்ளிட்ட 8 பேர் மீது 2012ஆம் ஆண்டில் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக அரசு பணியில் இருக்கும் அதிகாரிகள் சாட்சி அளிக்க இயலாததால் அவர்களுக்கு உதவியாக விசாரணைக்கு தங்களையும் அனுமதிக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கோரிக்கை வைத்தார். இந்த மனுவை விசாரித்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி பூர்ணிமா வரும் 25ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகும்படி ஜெயக்குமாருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகார் குறித்த விசாரணைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்றும் நேரில் ஆஜராகவில்லை. அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் மட்டும் விளக்கமளித்தனர். 2011ஆம் ஆண்டு 5 பிரிவுகளின் கீழ் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதும் விசாரணை முறையாக நடைபெறவில்லை என நடிகை விஜயலட்சுமி அண்மையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் முறையிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் செப்டம்பர் 9ஆம் தேதி சீமான் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என வளசரவாக்கம் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தில் வேறொரு வழக்கில் ஆஜராக வேண்டும் என்பதால் இன்றைய தினம் விசாரணைக்கு வருவதாக சீமான் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றும் சீமான் நேரில் ஆஜராகவில்லை. வளசரவாக்கம் காவல் ஆய்வாளர் முன் ஆஜராகிய அவரது வழக்கறிஞர்கள் வேறு வழக்கு குறித்த பணிகள் இருப்பதால் சீமானால் நேரில் ஆஜராக முடியாத சூழல் இருப்பதாக விளக்க கடிதம் அளித்தனர். 2011 முடிக்கப்பட்ட அந்த வழக்கின் தொடர்ச்சியாகத்தான் இந்த விசாரணை நடக்கிறதா? அப்படி இல்லை என்றால் இப்போது காவல்துறை ஆணையர் அவர்களும் கொடுக்கப்பட்ட புதிய புகார் மனுவின் அடிப்படையில் புதிய வழக்குகள் ஏதேனும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா? அந்த வழக்கின் விசாரணை அந்த பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் விசாரணை நடக்கிறதா? அப்படி நடந்திருந்தால் அந்த பிரிவுகள் ஏதோ மாற்றம் செய்யப்பட்டு ஆல்டரேஷன் சார்ஜஸ் என்று சொல்லுவோம், அப்படி ஏதாவது பிரிவுகள் மாற்றம் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? தூத்துக்குடி துறைமுக மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 245 விசைப்படகுகளில் கடலுக்கு செல்ல வேண்டிய மீனவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பங்குத்தொகை நிறுத்தப்பட்டதை கண்டித்து கடந்த ஜூன் மாதம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் வானிலை மையத்தின் எச்சரிக்கை குறித்து முறையாக அறிவிப்பு வெளியிட வேண்டிய மீன்வளத்துறை அதிகாரியான மோகன் என்பவர் மீனவர்களுக்கு தகவல் ஏதும் அளிப்பதில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். எனவே மீன்வளத்துறை அதிகாரி மோகனை பணிமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள மீனவர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லப்போவது இல்லை என தெரிவித்துள்ளனர். அப்ப எங்க குறைய தீர்க்காத ஒரு அதிகாரி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய தொழிலாளர்களுடைய குறையை தீர்க்காம இருக்கீங்க ஒரு மீன்வளத்துறை அதிகாரி. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த தொழிலாளர்கள் மேல போடப்பட்ட இந்த வழக்கையும் இந்த ஏடியையும் இங்க இருந்து மாத்தாம தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்ல மாட்டார்.
நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே கடலில் தரை தட்டிய மிதவை கப்பல் 2 அல்லது 3 நாட்களில் மீட்கப்படும் என அணுமின் நிலைய நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், கூடங்குளம் அருகே கடலில் தரை தட்டியுள்ள மிதவை கப்பல்களில் இருக்கும் 2 நீராவி ஜெனரேட்டர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிதவை கப்பல்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும், வானிலை மற்றும் நீரோட்டத்தை கணக்கில் கொண்டு 2-3 நாட்களில் ஜெனரேட்டர்கள் பத்திரமாக மீட்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து தூத்துக்குடி வழியாக நீராவி ஜெனரேட்டர்களை கொண்டு வந்த மிதவை கப்பல்கள் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு 300 மீட்டர் தொலைவில் தரை தட்டியது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் பாரம்பரிய கரைமடி வலையில் சிக்கும் மீன்களை பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விசை படகுகளின் பயன்பாடு அதிகரிப்பால் பாரம்பரிய மீன்பிடி தொழில் அழிந்து வருகிறது. இந்த நிலையில் பழமையை கைவிடாத சில மீனவர்கள் இன்றும் பாரம்பரிய கரைமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். நவீன படகுகளில் பிடிக்கப்படும் மீன்களை கரைக்கு கொண்டு வருவதற்கு சில நாட்கள் ஆகும் நிலையில் அவை குளிர்பதன முறையில் பதப்படுத்தப்படுகின்றன. இந்த மீன்கள் சுவை இல்லாமலும் சில நேரம் கெட்டுவிடுவதால் அவற்றை வாங்க மக்கள் தயக்கம் காட்டுவார்கள். ஆனால் இன்றளவும் ஒரு சில இடங்களில் பிடிக்கப்படும் பாரம்பரிய கரைமடி வலை மீன்களை வாங்க பொதுமக்களும் வியாபாரிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் குளச்சல் பகுதியில் மீனவர்களின் கரைமடி வலைகளில் காரை, மஞ்சள் பாறை, நெத்திலி, அகிலை போன்ற மீன்கள் அதிக அளவில் சிக்கின. இவற்றை பொதுமக்களும் உள்ளூர் வியாபாரிகளும் போட்டி போட்டு ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். திருமணம், திருவிழா போன்ற ஏற்பாடுகளுக்கும் காப்பீடு எடுப்பது தற்போது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் மும்பையில் சமூக ஏற்பாட்டாளர்கள் அமைப்பு ஒன்று விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான ஏற்பாடுகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்க்கு காப்பீடு எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மும்பையின் கிங் சர்க்கிள் பகுதியில் அதிக சொத்து மதிப்பு உள்ள GPS சேவா என்ற அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறது. இங்கு அமைக்கப்படும் விநாயகருக்கு 66 கிலோ தங்கம், 295 கிலோ வெள்ளி நகைகளால் அலங்காரம் செய்யப்பட உள்ளது. எனவே விநாயகருக்கு அணிவிக்கும் நகைகளுக்கு மட்டும் 38 கோடியே 47 லட்சம் ரூபாய்க்கும், மண்டல் ஊழியர்கள், தன்னார்வலர்களுக்காக 289 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் விபத்து காப்பீடு மற்றும் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு காப்பீடு என 360 கோடி ரூபாய்க்கு காப்பீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே அமைப்பு 316 கோடி ரூபாய்க்கு காப்பீடு செய்திருந்தது. இந்திய பொதுத்துறை நிறுவனமான ITL லிமிடெட் நிறுவனம் லேப்டாப் மற்றும் சிறிய கணினிகளை அறிமுகம் செய்துள்ளது. இன்டெல் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் இணைந்து ஸ்மாஷ் என்ற பிராண்ட் பெயரில் இவற்றை ITL லிமிடெட் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இவற்றை வடிவமைத்து தயாரிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்டெல் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய அளவில் தயாரிக்கப்பட்டு வரும் இந்த ஸ்மாஷ் கணினிகளுக்கு இதர கணினிகளுக்கு தேவைப்படுவதை விட குறைந்த மின்சாரம் மட்டுமே தேவைப்படும் என்றும் இவை பல ஆண்டுகள் நீடித்து உழைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் சமீபத்தில் கேரள உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்துறையிடமிருந்து 2 டெண்டர்களை பெற்றுள்ளதாகவும், கேரள அரசு பள்ளிகளுக்கு 9000 லேப்டாப்களை இதுவரை விநியோகம் செய்துள்ளதாகவும் ITL லிமிடெட் நிறுவன தலைவர் ராஜேஷ் ராய் தெரிவித்துள்ளார். இந்த கணினிகள் i3, i5, i7 என்ற வெவ்வேறு திறனுடன் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் தனது iPhone 15 சீரீஸை இன்று அறிமுகம் செய்ய உள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமையகமான அமெரிக்காவின் கியூபர்டினோவில் இந்திய நேரப்படி இன்று இரவு 10:30 மணிக்கு ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் புதிய ஐபோன் மாடல்களை அறிமுகம் செய்து வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் iPhone 15, iPhone 15 Plus, iPhone 15 Pro, iPhone 15 Pro Max ஆகிய மாடல்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. அடுத்த சில வாரங்களில் இந்தியாவுக்கு இந்த புதிய ஐபோன் மாடல்கள் ஏற்றுமதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இந்த புதிய iPhone 15 மாடலின் அடிப்படை விலை 79,900 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதேபோல் iPhone 15 Plus மாடலுக்கு அடிப்படை விலையாக 89,900 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அறிமுக விழாவில் iOS 17, iPadOS 17, வாட்ச் OS 10 மற்றும் tvOS 17 ஆகிய சாதனங்கள் எந்த நாட்களில் அறிமுகம் செய்யப்படும் என்பது குறித்த அறிவிப்புகளும் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வழிவகுக்கும் இந்திய தண்டனை சட்ட பிரிவுக்கு எதிரான மனுக்களை அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தேச துரோக வழக்குகளை பதிவு செய்ய வழிவகுக்கும் இந்திய தண்டனை சட்டம் 124A பிரிவை பழிவாங்கும் நடவடிக்கையாக பயன்படுத்துவதாக கூறி எடிட்டர்ஸ் கில்ட் அமைப்பு, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் MP மஹிவா முத்ரா மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் என பலரும் பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தேச துரோக வழக்குகளை பதிவு செய்யும் சட்டப்பிரிவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி இது நாடாளுமன்ற நிலைக்குழு பரிசீலனையில் உள்ளதால் வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என கூறினார். எனினும் மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற உத்தரவு பிறப்பித்தார். இது தொடர்பான ஆவணங்களை தன் முன் சமர்ப்பிக்குமாறும் உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டார். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். சனாதனம் குறித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சமீபத்தில் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்ற வகையில் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ராஜஸ்தானில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உயிரை பணயம் வைத்து நமது முன்னோர்கள் பாதுகாத்த சனாதன தர்மத்தை ஒழிப்பதாக இப்போது சிலர் பேசி வருவதாகவும் அவர்களின் இத்தகைய பேச்சுக்களை பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். சனாதன தர்மம் குறித்து பேசுவோரின் நாவை பிடுங்கி இழுத்து அவர்களின் கண்களை நோண்டி எடுத்து விடுவோம் என எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசினார். தொடர்ந்து பேசிய அவர் சனாதனத்திற்கு எதிராக பேசி வரும் எவரும் இந்த நாட்டில் தங்கள் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என எச்சரித்தார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசையை பாஜக மேலிடத்திற்கு வெளிப்படுத்தும் நோக்கோடு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பேசி வருவதாக திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். மகாகவி பாரதியாருக்கு மரியாதை செலுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நேரமில்லையா என புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை நேற்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு தமிழக அரசியல் நிலவரங்களை தெரிந்து கொண்ட பிறகு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தமிழிசை முன்வைக்க வேண்டும் என RS பாரதி தெரிவித்துள்ளார். பாரதியாரின் நினைவு நாளை மகாகவி நாளாக மாற்றி பாரதி இளங்கவிஞர் விருது வழங்கப்படும் என அறிவித்தது திமுக அரசுதான் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வாரணாசியில் மகாகவி வாழ்ந்த வீட்டை புனரமைத்து அதில் மார்பளவு சிலை வைத்தது, சிறு நூலகம், வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் புகைப்படங்கள் என எல்லாவற்றையும் நிறைவேற்றி மகாகவி பாரதியாரின் நினைவு நூற்றாண்டை தமிழக அரசு சிறப்பாக கொண்டாடியதாகவும் தமிழிசைக்கு RS பாரதி பதில் அளித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை நிர்வாக வசதிக்காக 3ஆக பிரிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மின்சார வாரியமும், வட தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு மற்றொரு மின்சார வாரியமும் ஏற்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அத்துடன் புதுப்பிக்கத்தக்க மின்சார பிரிவை கையாள தனியாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதற்கு 3 தலைவர்களை நியமிக்கவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அண்மையில் நடந்த மின்வாரிய கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்ட சூழலில் வரவிருக்கும் கூட்டத்தில் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இடைநிலை ஆசிரியர் பணி வழங்கக் கோரி சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே 2வது நாளாக மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறப்பு ஆசிரியர் பயிற்சி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னேற்ற நலச்சங்கத்தைச் சேர்ந்த 45க்கும் அதிகமானோர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். குழந்தைகளோடு பெண்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரே பயிற்சி மையத்தில் படித்த 72 பேருக்கு மட்டும் பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவர்களுக்கு ஏன் பணி வழங்கவில்லை என்ற கேள்விக்கு அரசு தரப்பில் இதுவரை பதிலளிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதியின்படி தங்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்கிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர் பயிற்சி முடித்த மாற்றுத்திறனாளிகள். பொருளாதார அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு நீங்கள் பாருங்கள், குழந்தைகளோட வந்து உட்காந்துருக்காங்க. பூராமே குழந்தைகளோட வந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளும் வந்து தவழ்ந்தே வந்து அவங்கள கூப்பிட்டு அதுக்கு ஒரு எஸ்கார்டை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு ஆளை எதிர்பார்த்து வாழ்வாதாரத்தை ஓட்டக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள்லாம் இருக்கோம் சார். அப்படி சூழ்நிலையில் தமிழக முதல்வர் வந்து எங்கள் மேலே இறக்கம் கொண்டு இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மத்திய பாஜக அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர், கடலூர், நாமக்கல், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தென்காசி, அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இந்த மறியல் நடைபெற்றது. விலைவாசி உயர்வு, வேலையின்மை, ஹிந்தி திணிப்பு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வு ஆகியவை பாஜக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆட்சியிலிருந்து பாஜக அகற்றப்பட வேண்டும் எனவும் முழக்கங்கள் எழுப்பினர். சிகிச்சைக்கு வரும் கருவுற்ற பெண்களுக்கு அரசு சார்பில் ஊட்டச்சத்து மருந்து, மாத்திரைகள் தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் இருக்கும் குப்பையில் கொட்டப்பட்டுள்ளது. 200க்கும் அதிகமான இரும்பு சத்து டானிக் பாட்டில்கள் குப்பையில் கிடந்ததை பார்த்து மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை உள்ள கருவுற்ற பெண்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் எப்படி குப்பையில் கொட்டப்பட்டன என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மருந்து கையிருப்பு அதிகமாக இருந்தால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் அல்லது தமிழ்நாடு அரசு மருந்து கிடங்கிற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பது விதி. அதனையும் மீறி காலாவதியாகும் வரை மருந்துகளை பயன்படுத்தாமல் குப்பையில் வீசியது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள உத்தமநல்லூர் கிராம மக்கள் கடந்த 4 ஆண்டுகளாக பேருந்து வசதியின்றி சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். திருவையாற்றிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது உத்தமநல்லூர். இந்த கிராமத்தை சுற்றி மேலும் 15 ஊர்கள் உள்ளன. அவர்கள் அனைவரும் அவசர தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் திருவையாறை செல்ல வேண்டியுள்ளது. அவர்கள் வசதிக்காக கொரோனாவுக்கு முன்பு வரை திருவையாறு ஐயம்பேட்டை வரை 4 பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. கொரோனா காலத்தில் அந்த வழித்தடத்தில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதாகவும் அதன் பிறகு பேருந்தே இயக்கப்படவில்லை எனவும் அம்மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். பேருந்து வசதி இல்லாததால் உத்தமநல்லூர் கிராமத்தில் திருமணம் செய்யவும் திருமணம் செய்து கொடுக்கவும் பிற ஊர் மக்கள் தயங்குகின்றனர். உடனடியாக பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்க தவறினால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அம்மக்கள் தெரிவித்துள்ளனர். பஸ் வசதி இல்லாம ஒரு பஸ்ஸுக்கு 4 பஸ் விட்டுருந்தாங்க. இப்ப எந்த வசதியுமே இல்லாம நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு வழி இல்ல. எத்தனையோ பேர் 108க்கு போன் பண்ணாலும் சமயம் உயிர் போனதுக்கு ஏற்பாடு தான் வண்டி வருது. முதுமலை காப்பக வனப்பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் புதிதாக மின்வேலிகள் அமைக்க அனுமதி பெற வேண்டும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கி வனத்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்வேலிகளில் சிக்கி காட்டு யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகள் உயிரிழப்பது அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி வெளியான அரசாணையில் நீலகிரி மாவட்டம் காப்புக்காடு பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிகளில் புதிதாக மின்வேலிகள் அமைக்க அனுமதி பெற வேண்டும். ஏற்கனவே பழைய மின்வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தால் அதனை சம்பந்தப்பட்ட வனத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களிடம் அரசாணை தொடர்பாக பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கி வனத்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் விளையாட்டுப் போட்டிக்கான மைதானம் மாநகரை வைத்தே தயார் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஓமலூர் மைய பள்ளிகளுக்கிடையே நடைபெறும் தடகள விளையாட்டுப் போட்டிகள் 2 நாட்கள் நடைபெற உள்ளன. 46 பள்ளிகள் பங்கேற்கக்கூடிய இந்த விளையாட்டுப் போட்டிக்கான மைதானத்தில் முன்னேற்பாடுகள் ஏதும் செய்யப்படாத நிலையில் புற்கள், முச்செடிகளை வெட்டுவது, பாறைகளை கடப்பாறையை கொண்டு அகற்றுவது உள்ளிட்ட வேலைகளை மாணக்கர் கையுறை போன்ற எவ்வித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இன்றி அகற்றியது தெரியவந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுப்பையா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை புதுப்பிக்க முன்னாள் மாணவர்கள் 9 லட்சம் நிதியுதவி வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். 1948ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இப்பள்ளி 75ஆம் ஆண்டில் அடியெடுத்து பவள விழா காண்கின்றது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான சீருடைகள் மாற்றப்பட்டுள்ளன.
வரும் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் ஒரு நாள் மட்டுமே பழைய நாடாளுமன்ற கட்டடத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வரும் 19ஆம் தேதி பூஜை நடத்தப்பட்டு புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் அலுவலகம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பணியாற்ற உள்ள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான சீருடைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அதிகாரிகளுக்கு அடர் பிங்க் நிறத்திலான நேரு ஜாக்கெட் மற்றும் தாமரைப்பூ வடிவம் அச்சிடப்பட்டுள்ள மேல் சட்டையும் வழங்கப்பட உள்ளன. இதோடு காக்கி நிறத்திலான பேண்ட் வழங்கப்பட உள்ளது. அவை காவலர்களுக்கு வழக்கமாக அணியும் டர்பன்களுக்கு பதிலாக மணிப்பூர் டர்பன்கள் கொடுக்கப்பட உள்ளன. நாடாளுமன்ற காவல் பணியில் ஈடுபடும் வீரர்களுக்கு சஃபாரி சூட்டுக்கு பதிலாக ராணுவத்தினர் பயன்படுத்துவது போல கேமோஃபிளாக் வடிவமைப்பு கொண்ட சீருடைகள் வழங்கப்பட உள்ளன. இந்த ஆடைகளை தேசிய ஃபேஷன் டெக்னாலஜி அமைப்பு வடிவமைத்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சாதனை படைத்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 4 சுற்றில் இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி முதலில் பேட் செய்து வருகிறது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் ரோஹித் சர்மா சுப்மன் கில் ஜோடி சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தனர். இந்த ஆட்டத்தில் ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டியில் 10,000 ரன்களை கடந்து சாதனை படைத்தார். இந்தியாவில் சச்சின் டெண்டுல்கர், கங்குலி, டிராவிட், தோனி, விராட் கோலி ஆகியோருக்கு அடுத்தபடியாக ஒருநாள் கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்த சாதனையை ரோஹித் சர்மா படைத்தார். மேலும் தனது 51 அரை சதத்தையும் ரோஹித் சர்மா இந்த போட்டியில் பதிவு செய்தார். நேபாளம், பாகிஸ்தானை தொடர்ந்து இலங்கைக்கு எதிராகவும் சிறப்பாக விளையாடி ரோஹித் சர்மா அரை சதம் அடித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் அண்மையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த 7 பேர் குடும்பத்தினரை சந்தித்து அமைச்சர் துரைமுருகன் ஆறுதல் கூறினார். பேரணாம்பட்டு அடுத்த ஓனாங்குட்டை பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்த 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், சாலை விபத்தில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். பள்ளி மாணவர்களிடம் போதைப் பொருள் பயன்பாடு உள்ளதா என்பதை ஆய்வு செய்யக் கோரி தலைமை ஆசிரியர்களுக்கு செங்கல்பட்டு முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மாணவர்களிடம் போதைப் பழக்கம் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அதில் பள்ளி மாணவர்கள் கூல் லிப் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்களா என்பதை மருத்துவ பரிசோதனை செய்து கண்டறிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வாரத்தின் முதல் நாள் கூடுகை நேரத்தின்போது காவல்துறை ஆய்வாளர், உளவியல் நிபுணர் உள்ளிட்டோரை அழைத்து வந்து மாணவர்களுக்கு அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களில் மாணவர்கள் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் உள்ள 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2023-24 கல்வியாண்டுக்கான இளநிலை பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை முழுமையாக நிரப்பப்படாமல் காலியாக இருந்த சில பாடப்பிரிவுகளுக்கு நேரடி சேர்க்கை சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் நடத்தப்பட்டது. இருப்பினும் சில அரசு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் சில பாடப்பிரிவுகளில் முழுமையாக நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன. எனவே இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக இணையதளங்கள் மூலமாக முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது. நிரப்பப்படாமல் காலியாக உள்ள கல்லூரி வாரியான பாடப்பிரிவுகளின் விவரங்களை இணையதளத்தில் தொகுப்பில் காணலாம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியோமேக்ஸ் நிறுவன மோசடி வழக்கில் மேலும் 2 பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றம் நிபந்தனையோடு கூடிய பிணை வழங்கியுள்ளது. நியோமேக்ஸ் மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள இசக்கிமுத்து, சகாயராஜ் ஆகியோர் பிணை வழங்க கோரி பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தை அணுகினர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜோதி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், நாள்தோறும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு பிணை வழங்கினர். ஏற்கனவே இந்த வழக்கில் சைமன் ராஜா, கபில் உள்ளிட்டோருக்கு பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றம் பிணை வழங்கியது. மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் முதலீட்டாளர்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி பல ஆயிரம் கோடி ரூபாய் மாயமான ஊராட்சி மன்ற தலைவர் இந்துமதி,
தனது கணவர் காவல்துறைக்கு புகார் அளித்ததை அறிந்து காவல் நிலையத்திற்கு வந்து வீட்டை விட்டு வெளியேறியதற்கான காரணத்தை தெரிவித்தார். ஆம்பூர் அடுத்த ஜவ்வாது மலைத்தொடரில் அமைந்துள்ளது நாயக்கநேரி மலை கிராமம். கிராம ஊராட்சியில் பனங்காட்டேரி காமனூர் தட்டு என்ற மேலும் 2 மலை கிராமங்கள் இருக்கின்றன. கடந்த உள்ளாட்சித் தேர்தலில் நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி பட்டியலின பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டது. பாண்டியன் என்பவரது மனைவி இந்துமதி என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்ய முற்பட்ட போது அவரை தடுத்து ஊர் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனினும் இந்துமதி போட்டியின்றி நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனால் அவர்களை ஊர் பஞ்சாயத்து ஊரை விட்டு தள்ளி வைத்ததால் அவர்கள் ஆம்பூர் அருகே வாடகை வீட்டில் தங்கியிருந்தனர். கடந்த 9ஆம் தேதி மாலை பால் வாங்கி வருவதாக சென்ற இந்துமதி வெகுநேரம் காணாததால் இதுகுறித்து அவரது கணவர் பாண்டியன் ஆம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதை அறிந்த இந்துமதி ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்திற்கு வருகை தந்தார். விசாரணையில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி குறித்து கணவரோடு அடிக்கடி சண்டை ஏற்பட்டதால் உரிய விலை கிடைக்காததால் தருமபுரி மாவட்ட மலை கிராம விவசாயிகள் வேதனையடைந்திருக்கிறார்கள். பிக்கிலி, மலையூர், வாரக்கொல்லை உள்ளிட்ட மலை கிராமங்களில் சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் சீதாப்பழம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் விளைவிக்கப்படும் சீதாப்பழங்கள் சென்னை, கோவை மட்டுமின்றி கேரளாவுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டு மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகமான சீதாப்பழம் இந்த ஆண்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். போதிய பருவமழை இல்லாததால் நோய் தொற்றால் பாதிக்கப்படும் பழங்கள் செடியிலேயே கருகி உதிர்ந்து போவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாளொன்றுக்கு டன் கணக்கில் விற்று தீர்ந்த பழங்களை வாங்க தற்போது வியாபாரிகள் ஆர்வம் காட்டுவது இல்லை என கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையான வெண்டைக்காய் தற்போது கிலோ 5 முதல் 15 ரூபாய் வரை விலை குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்பாகவே சென்னையில் மெட்ராஸை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில் ஆய்வு செய்த அமைச்சர் சுப்பிரமணியன் சென்னையில் மெட்ராஸை பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். அதே சமயம் முறையான விழிப்புணர்வு மூலமாக கடந்த காலங்களை விட தற்போது பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் கூறினார். தமிழகம் முழுவதும் உள்ள 12 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு கண் பரிசோதனை மேற்கொள்வதற்காக வரும் 16ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு இல்லை என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். ஒருவரை ஒருவர் நேரடியாக பார்த்துக் கொள்வதனால் இந்த தொற்று ஏற்படாது. அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அக்குடும்பத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தினர்களுக்கும் இது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, பரவ வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் உபயோகப்படுத்துகிற பொருட்களை அல்லது கருவிகளை மற்றவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. கண்ணோய் பாதித்தவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களுக்கு செல்லக்கூடாது. உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு விழாவை விரைவாக நடத்த வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மீனாட்சியம்மன் கோயிலில் 2009ஆம் ஆண்டு திருக்குட நன்னீராட்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆகம விதிப்படி கடந்த ஆண்டே திருக்குட நன்னீராட்டு விழா நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் 2021ஆம் ஆண்டு வரை அதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படாமல் இருந்தது. தீ விபத்தால் சேதமடைந்த வீர வசந்தராயர் மண்டபத்தை சீரமைக்கும் பணிகளை விரைவாக மேற்கொள்ளாதது இதற்கான காரணமாக கூறப்படுகிறது. இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 25 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் 18 கோடி ரூபாய் மதிப்பில் வீர வசந்தராயர் மண்டபம் புனரமைக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். இதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் அனைத்து பணிகளை முடித்து கோயில் திருக்குட நன்னீராட்டு விழாவை நடத்திட வேண்டும் என வலியுறுத்தும் பக்தர்கள் அந்த அறிவிப்புக்காக காத்திருக்கின்றனர். சமீபத்தில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள குலு மற்றும் மணாலி பகுதிகளை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இன்று பார்வையிடுகிறார். நடப்பாண்டில் பெய்த கனமழையால் ஹிமாச்சல் பிரதேசம் கடும் பாதிப்புகளை சந்தித்தது. இந்நிலையில் ஹிமாச்சலுக்கு பயணம் மேற்கொள்ளும் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கனமழையால் பாதிக்கப்பட்ட குலு மற்றும் மணாலி பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுகிறார். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களோடும் பிரியங்கா உரையாட உள்ளார். பிரியங்காவோடு ஹிமாச்சல முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு, மாநில காங்கிரஸ் தலைவர் பிரதீபா சிங் ஆகியோர் செல்கின்றனர். முன்னதாக மழை பாதிப்பு தொடர்பாக ஷிம்லாவில் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு மழையால் சேதமடைந்த சாலைகள், தடுப்புச் சுவர்களை சீரமைக்க உத்தரவிட்டார்.
அந்தமான் தீவுகளில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இன்று அதிகாலை 3:39 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் நில அதிர்வு 4.4 பதிவானது. நிலநடுக்கம் 93 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. முன்னதாக நேற்று இரவு மணிப்பூர் மாநிலத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. திருமணம், திருவிழா போன்ற ஏற்பாடுகளுக்கும் காப்பீடு எடுப்பது தற்போது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் மும்பையில் சமூக ஏற்பாட்டாளர்கள் அமைப்பு ஒன்று விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான ஏற்பாடுகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்க்கு காப்பீடு எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மும்பையின் கிங்ஸ் சர்க்கிள் பகுதியில் அதிக சொத்து மதிப்பு உள்ள ஜிபிஎஸ் சேவா என்ற அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறது. இங்கு அமைக்கப்படும் விநாயகருக்கு 66 கிலோ தங்கம், 295 கிலோ வெள்ளி நகைகளால் அலங்காரம் செய்யப்பட உள்ளது. எனவே விநாயகருக்கு அணிவிக்கும் நகைகளுக்கு மட்டும் 38 கோடியே 47 லட்சம் ரூபாய்க்கும், மண்டல் ஊழியர்கள், தன்னார்வலர்களுக்காக 289 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் விபத்து காப்பீடு மற்றும் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு காப்பீடு என 360 கோடி ரூபாய்க்கு காப்பீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே அமைப்பு 316 கோடி ரூபாய்க்கு காப்பீடு செய்திருந்தது. நேபாள தலைநகரிலிருந்து சீனாவுக்கு மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு காத்மண்டுவிலிருந்து சீனாவின் கிங்கடாவுக்கு மீண்டும் நேரடி விமான சேவை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் சீனாவிலிருந்து நேபாளம் நாட்டுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தலைநகர் காத்மண்டுவிலிருந்து சீனாவுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கிய விமான சேவை 2020ஆம் ஆண்டு கொரோனா கட்டுப்பாடுகளால் நிறுத்தப்பட்டது. இந்திய பொதுத்துறை நிறுவனமான ஐடிஎல் லிமிடெட் நிறுவனம் லேப்டாப் மற்றும் சிறிய கணினிகளை அறிமுகம் செய்துள்ளது. இன்டெல் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் இணைந்து ஸ்மாஷ் என்ற பிராண்ட் பெயரில் இவற்றை ஐடிஎல் லிமிடெட் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இவற்றை வடிவமைத்து தயாரிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்டெல் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய அளவில் தயாரிக்கப்பட்டு வரும் இந்த ஸ்மாஷ் கணினிகளுக்கு இதர கணினிகளுக்கு தேவைப்படுவதை விட குறைந்த மின்சாரம் மட்டுமே தேவைப்படும் என்றும் இவை பல ஆண்டுகள் நீடித்து உழைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் சமீபத்தில் கேரள உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்துறையிடமிருந்து 2 டெண்டர்களை பெற்றுள்ளதாகவும் கேரள அரசு பள்ளிகளுக்கு 9000 லேப்டாப்களை இதுவரை விநியோகம் செய்துள்ளதாகவும் ஐடிஎல் லிமிடெட் நிறுவன தலைவர் ராஜேஷ் ராய் தெரிவித்துள்ளார். இந்த கணினிகள் i3, i5, i7 என்ற வெவ்வேறு திறனுடன் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் 22வது நினைவு தினத்தை முன்னிட்டு பென்டகனில் உள்ள நினைவிடத்தில் அமெரிக்க அதிபரின் மனைவி மரியாதை செலுத்தினார். அமெரிக்காவில் 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி உலக வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரங்கள், அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையக கட்டடமான பென்டகன், பென்சில்வேனியாவின் கிராமப்புற பகுதி ஆகிய இடங்களில் விமானங்களை கொண்டு மோதி அல் கொய்தா அமைப்பினர் தற்கொலைப்படை தாக்குதல்களை அரங்கேற்றினர். இதில் சுமார் 3000 நபர்கள் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் இதில் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் 22வது ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி பென்டகனில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மனைவியான ஜில் பைடன் விர்ஜீனியா மாகாணத்தின் ஆர்லிங்டன் பகுதியில் மரியாதை செலுத்தினார். நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஜில் பைடன் இந்திய முறைப்படி கைகூப்பி மரியாதை செலுத்திய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. மொராக்கோவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2800 கடந்துள்ளது. இதைத் தவிர 2562 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணிகளில் மீட்புக் குழுவினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 8ஆம் தேதி மராகேஷ் மாகாணத்தின் தென்மேற்கில் ஹை அட்லஸ் மலைப்பகுதியில் உள்ள இகில் என்ற இடத்தை மையமாக கொண்டு பூமிக்கடியில் 18 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. முதலில் 6.8 ரிக்டர் அளவிலும் அடுத்து 4.9 ரிக்டர் அளவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டதோடு தொடர்ச்சியான நில அதிர்வுகளும் ஏற்பட்டன. இதில் பல கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. சாலையில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் மீது சுவர்கள் இடிந்து விழுந்தன. இரவு நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த பலர் கட்டட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர்.
சகோ கணேசன் இயக்கத்தில் விதார்த் நடிக்கும் 3ஆம் கண் படத்தின் முதல் பார்வை வெளியாகியுள்ளது. ட்ரெண்டிங் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஒயிட் ஹவுஸ் ஸ்டுடியோ சார்பில் கே சசிகுமார் தயாரிக்கும் 3ஆம் கண் படத்துக்கு அஜீஸ் இசையமைக்கிறார். படத்தில் விதார்த்துடன் கலையரசன், திரிகுன், சந்தோஷ் பிரதாப், ஜான் விஜய், தேஜஸ்வினி, அதுல்யா சந்திரா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றனர். 3ஆம் கண் திரைப்படம் கிரைம் படமாக எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்தின் முதல் பார்வை வெளியாகி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே கடலில் தரை தட்டிய மிதவை கப்பல் 2 அல்லது 3 நாட்களில் மீட்கப்படும் என அணுமின் நிலைய நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், கூடங்குளம் அருகே கடலில் தரை தட்டியுள்ள மிதவை கப்பல்களில் இருக்கும் 2 நீராவி ஜெனரேட்டர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிதவை கப்பல்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடந்து வருவதாகவும், வானிலை மற்றும் நீரோட்டத்தை கணக்கில் கொண்டு 2-3 நாட்களில் ஜெனரேட்டர்கள் பத்திரமாக மீட்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து தூத்துக்குடி வழியாக நீராவி ஜெனரேட்டர்களை கொண்டு வந்த மிதவை கப்பல்கள் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு 300 மீட்டர் தொலைவில் தரை தட்டியது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிறுமிகளை அம்மனாக பாவித்து தேர்ந்தெடுக்கும் பாரம்பரிய விழா கோலாகலமாக நடைபெற்றது. மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் கிராமத்தில் மக்களின் காவல் தெய்வமாக ஸ்ரீ ஏழைகாத்த அம்மன் கோயில் அமைந்துள்ளது. கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் 7 பெண் பிள்ளைகளை தெய்வங்களாக தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சியோடு தொடங்கியது. 60க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது வீட்டில் பூப்படையாத பெண் குழந்தைகளை அம்மனாக அலங்கரித்து ஏழைகாத்த அம்மன் கோவில் வாசலில் அமர வைப்பர். அவர்களில் 7 பிள்ளைகளை கோயில் பூசாரி தேர்ந்தெடுப்பார். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பிள்ளைகளையும் மக்கள் அம்மனாக பாவித்து வணங்குவர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அடுத்த 15 நாட்கள் கழித்து மதுக்குடம் எடுக்கும் நிகழ்வு வரும் புரட்டாசி 2ஆம் செவ்வாய் அன்று நடைபெறவுள்ளது. அரசுமுறை பயணமாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். சர்வதேச நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வடகொரியா தொடர்ந்து பரிசோதனை செய்து வருகிறது. இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் வடகொரியாவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றன. இந்நிலையில் அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தன் பிரத்யேக கவச ரயிலில் புறப்பட்டுள்ளார். முப்படை வீரர்கள் மரியாதையுடன் பொதுமக்கள் ஆரவாரம் செய்ய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பியாங்காங் நகரில் இருந்து புறப்பட்டார். அவருடன் ராணுவ மூத்த அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் சென்றுள்ளனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு செல்லும் அதிபர் கிம் ஜாங் உன் அங்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அதில் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும், யுக்ரைனுடனான போருக்கு ஆயுதங்கள் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்தியா வந்துள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விமான கோளாறு காரணமாக நாடு திரும்புவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் நடந்த G20 மாநாட்டில் பங்கேற்க வந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த 10ஆம் தேதி இரவு தாயகம் திரும்புவதாக இருந்தது. எனினும் அவர் பயணிக்கவிருந்த விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதை தொடர்ந்து பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரிட்டன் தலைநகர் லண்டனில் இருந்து கனடா விமானப்படைக்கு சொந்தமான CC-150 பொலாரிஸ் ரக விமானம் அனுப்பி வைக்கப்பட இருந்தது. அந்த விமானம் நேற்று இரவு டெல்லிக்கு வந்தடைய வேண்டியிருந்த நிலையில் அதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இதுவரை டெல்லி வந்து சேரவில்லை. இன்று மாலை தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு லண்டனில் இருந்து விமானம் புறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கனடாவுக்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ திரும்புவதில் மேலும் காலதாமதம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 36 ஆண்டுகளாக கனடா பிரதமரின் பயன்பாட்டில் உள்ள இந்த விமானத்தில் ஏற்கனவே 2 முறை இதுபோன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டுள்ளன. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் 4வது நாளாக 2787 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் சூழலில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 670 கன அடியாக நீர்வரத்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து 4வது நாளாக வினாடிக்கு 2787 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்படுகிறது. அதன்படி கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 1687 கன அடியும், கபினி அணையிலிருந்து 1100 கன அடி தண்ணீரும் திறக்கப்படுகிறது. தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் வரத்து உள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 2266 கன அடியிலிருந்து 670 கன அடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 45.01 அடியாக சரிந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 14.81 TMC உள்ள நிலையில் குறுவை பாசனத்திற்காக அணையிலிருந்து 6500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையிலிருந்து இதே அளவில் தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் நீர்மட்டம் மேலும் சரிய வாய்ப்புள்ளதால் டெல்டா மாவட்ட பாசன விவசாயிகள் கவலை
மஞ்சள் சிறந்த மருந்தாக இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மஞ்சளின் மருத்துவ குணங்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் கிடைத்த ஆய்வு முடிவுகள் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் இதழில் வெளியாகியுள்ளது. தாய்லாந்தில் அஜீரண கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 18 முதல் 70 வயது வரையிலான நோயாளிகள் 206 பேர் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு 3 முறைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. 28 நாட்கள் 56 நாட்கள் என்ற இடைவெளிக்கு பிறகு அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் மருந்தாக மஞ்சள் அளிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அஜீரண கோளாறு பெருமளவு குறைந்துள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. அஜீரண கோளாறுக்கு வழங்கப்படும் ஓமப்ரசோல் மருந்துக்கு இணையாக மஞ்சள் நல்ல பலனை தருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீதாப்பழத்துக்கு உரிய விலை கிடைக்காததால் தருமபுரி மாவட்ட மலை கிராம விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பிக்கிலி, மலையூர், வாரக்கொல்லை உள்ளிட்ட மலை கிராமங்களில் சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் சீதாப்பழம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் விளைவிக்கப்படும் சீதாப்பழங்கள் சென்னை, கோவை மட்டுமின்றி கேரளத்துக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகமான சீதாப்பழம் இந்த ஆண்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். போதிய பருவமழை இல்லாததால் நோய் தொற்றால் பாதிக்கப்படும் பழங்கள் செடியிலேயே கருகி உதிர்ந்து போவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாளொன்றுக்கு டன் கணக்கில் விற்று தீர்ந்த பழங்களை வாங்க தற்போது வியாபாரிகள் ஆர்வம் காட்டுவது இல்லை என தெரிவிக்கும் விவசாயிகள், அப்படியே அவை விலை போனாலும் கூடை ஒன்றுக்கு 300 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாக தெரிவிக்கின்றனர். தேனியில் விளைச்சல் அதிகரிப்பால் வெண்டைக்காயின் விலை குறைந்தது. தேவாரம், லட்சுமிநாயக்கன்பட்டி, சங்கராபுரம், செல்லாயிபுரம் ஆகிய கிராமங்களில் அதிக அளவில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையான வெண்டைக்காய் தற்போது கிலோ 5 முதல் 15 ரூபாய் வரை விலை குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கன்னியப்பிள்ளைப்பட்டியில் உள்ள குடிநீர் ஊரணியில் கழிவுநீர் தேங்கியிருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கன்னியப்பிள்ளைப்பட்டியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிராமத்தின் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய ஊரணி தற்போது குப்பை கழிவுகளால் மாசடைந்து காணப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாக்கடை கழிவுநீர் கலந்து காணப்படும் ஊரணியைச் சுற்றி சமுதாய கூடம், ஊராட்சி அலுவலகம், சேவை மையம் உள்ளிட்ட அரசு கட்டடங்கள் செயல்பட்டு வருகின்றன. தெப்பம்பட்டி, மரிக்குண்டு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் இந்த பாதையை கடந்து செல்கின்றனர். இந்நிலையில் கழிவுநீர் தேங்கி அதில் கொசு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது ஊரணியை தூர்வாருவதற்கான நிதி பெறப்பட்ட பின்னர் பணிகள் தொடங்கப்படும் என தெரிவித்தார். இந்த குளம் பார்த்தீங்கன்னா கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊரணியாக இருந்துச்சு. இப்போ இதில் மழை தண்ணி தேங்குது. அதோட சாக்கடை கழிவுகளும் கலக்குது. இதனால பலவித நோய் தொற்றுகள் பரவுது. இதில் சுற்றி வெறும் வீடாக தான் இருக்குது. குளம் ஊருக்கு நடுவில் இருக்குது. இதை பலமுறை நாங்கள் சுத்தம் பண்ண சொல்லி நிறைய அதிகாரிகள்கிட்ட சொன்னோம். ஆனால் யாருமே இதை இது வரைக்கும் சுத்தம் பண்ணலை. இன்னும் மேலும் மேலும் சாக்கடை கழிவாக தான் மாறுதே தவிர மழைநீர் தேங்குறதை காட்டிலும் நிறைய சாக்கடை கழிவுகள் தான் தேங்குது. யாரும் இதை சுத்தம் பண்ணுறதுக்கு முன் வரலை. தேனி மாவட்டம் பெரியகுளம் கண்மாய்க்கு நீர் எடுத்துச் செல்லும் ராஜவாய்க்கால் கால்வாய் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராஜவாய்க்காலில் செடி கொடிகள் வளர்ந்திருப்பதால் பெரியகுளம் கண்மாய்க்கு நீர்வரத்து தடைப்பட்டுள்ளது. பருவமழை நெருங்கும் நிலையில் வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே ராஜவாய்க்கால் தூர்வாரப்படும் என பெரியகுளம் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து ஊராட்சித் தலைவர், துணைத் தலைவரை அறைக்குள் பூட்டி வைத்தும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்தும் கிராம மக்கள் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 9 மாதங்களாக நிலவும் குடிநீர் பிரச்சினை குறித்து ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி பேரணாம்பட்டு சாலையில் பாப்பனப்பள்ளி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களோடு ஆம்பூர் எம்எல்ஏ வில்வநாதன், உமராபாத் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஆம்பூர் எம்எல்ஏ அளித்த வாக்குறுதியை ஏற்று 2 மணி நேர மறியல் போராட்டத்தை கிராம மக்கள் கைவிட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுப்பையா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை புதுப்பிக்க முன்னாள் மாணவர்கள் 9 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர்.
1948ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இப்பள்ளி 75ஆம் ஆண்டில் அடியெடுத்து பவள விழா காண்கிறது. இதையொட்டி நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 17 லட்சம் மதிப்பில் கலையரங்கம் கட்டுவதற்காக முன்னாள் மாணவர்கள் இணைந்து 9 லட்சம் ரூபாய் நிதியை பள்ளி தலைமை ஆசிரியர் அன்பழகனிடம் வழங்கினர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் யூனியன் அருகே குடிநீர் விநியோகம் முறையாக இல்லாததை கண்டித்து காலி குடங்களோடு பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேப்பிலாங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட தெற்கு கும்பிளம்பாடு கிராமத்தில் கடந்த சில வாரங்களாக குடிநீர் விநியோகத்தில் பாதிப்பு என ஊராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் அப்பகுதி பெண்கள் பனகுடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ராதாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர், காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பெண்கள் மறியலை கைவிட்டனர். ஏற்றத்தில் தொடங்கிய இந்திய பங்குச் சந்தைகள் இன்று அதிக ஏற்ற இறக்கங்களோடு வர்த்தகமாகின்றன. வர்த்தக தொடக்கத்தில் தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 2வது நாளாக 20,000 புள்ளிகளை தாண்டிய நிலையில் புதிய உச்சத்தை தொட்டது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் வர்த்தக தொடக்கத்தில் 400 புள்ளிகளுக்கும் மேல் உயர்ந்தது. ஆனால் சற்று நேரத்திற்கெல்லாம் சந்தைகள் சரிய தொடங்கின. பின்னர் சரிவிலிருந்து மீண்ட சந்தைகள் தற்போது குறைந்த அளவிலான புள்ளிகள் ஏற்றத்திலேயே வர்த்தகமாகின்றது. ஆகஸ்ட் மாதத்துக்கான இன்று வெளியாக உள்ள பணவீக்க புள்ளி விவரங்களை உற்று நோக்கி வரும் முதலீட்டாளர்கள் கவனத்துடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். $25 கோடி மதிப்புடைய நிலங்களை ஏமாற்றி பறித்த நபர்களை கைது செய்யுமாறு நடிகை கௌதமி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ராமநாதபுரத்தில் இருந்த தனக்கு சொந்தமான நிலங்களை அழகப்பன் என்பவர் விற்பனை செய்து அதற்கான பணத்தை தரவில்லை என நடிகை கௌதமி குற்றம் சாட்டியுள்ளார். பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை தனது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து மோசடியாக ஆவணங்களை மாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு சொந்தமான 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் மற்றும் பணத்தை ஏமாற்றிய அழகப்பன் மற்றும் 6 பேரை கைது செய்ய வலியுறுத்தியுள்ள நடிகை கௌதமி சொத்து அசல் ஆவணங்கள் மற்றும் பணத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையரிடம் முறையிட்டிருக்கிறார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 10,008 ருத்ராட்சங்கள் பதிக்கப்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலையை வடிவமைக்கும் பணியில் சிலை தயாரிப்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். 10 அடி உயரத்தில் ஒரு கையில் திரிசூலம் மற்றும் மறு கையில் உடுக்கையுடன் விநாயகர் நின்ற கோலத்தில் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போது ருத்ராட்சங்கள் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக காசியிலிருந்து 10,008 ருத்ராட்சங்கள் வரவழைக்கப்பட்டதாக தெரிவித்த சிலை தயாரிப்பாளர்கள், ருத்ராட்சங்களை பயன்படுத்தினால் மனிதர்கள் செய்யும் பாவத்திலிருந்து மோட்சம் கிடைக்கும் என மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ருத்ர நடராஜ விநாயகர் சிலை வடிவமைக்கப்படுவதாக கூறினர். அகில பாரத இந்து மகாசபா ஆலய பாதுகாப்பு பிரிவு சார்பாக மயிலாடுதுறையில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. ஆற்றில் சிலை விசர்ஜனம் செய்யப்படும் போது ருத்ராட்சங்கள் பிரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை நிர்வாக வசதிக்காக 3ஆக பிரிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மின்சார வாரியமும், வட தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு மற்றொரு மின்சார வாரியமும் ஏற்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு புதுப்பிக்கத்தக்க மின்சார பிரிவை கையாள தனியாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதற்கு 3 தலைவர்களை நியமிக்கவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அண்மையில் நடந்த மின்வாரிய கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்ட சூழலில் வரவிருக்கும் கூட்டத்தில் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 2 IPS அதிகாரிகளை கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூரில் கடந்த 10ஆம் தேதி AR ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி நடந்தபோது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கிழக்கு கடற்கரை சாலையில் குவிந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த வாகன நெரிசலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வாகனமும் சிக்கிக் கொண்டது. இதுகுறித்து டிஜிபி சங்கர் ஜிவாலும் சென்னை மாநகர ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரும் முதலமைச்சரை சந்தித்து விளக்கம் அளித்தனர். அதன்பின் AR ரஹ்மான் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குளறுபடி, போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட காரணங்களுக்காக பள்ளிக்கரணை துணை காவல் ஆணையர் தீபா சத்யன் கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் நேற்று மாலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டம் நடத்திய
கன்னியாகுமரி முதல் புதுடெல்லி வரை நடைபெற்று வரும் நாடு தழுவிய அகில இந்திய ஆசிரியர் கூட்டணி யாத்திரைக்கு மயிலாடுதுறையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்தி அகில இந்திய ஆசிரியர் கூட்டணி மற்றும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் நாடு தழுவிய ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது. கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரை புதுடெல்லி வரை செல்ல இருக்கிறது. இதில் இந்திய ஆசிரியர் கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அகில இந்திய ஆசிரியர்களுடைய பொறுப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை அளித்து கௌரவிக்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருவேறு இடங்களில் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சிவகாசி அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரி நாள்தோறும் ஏராளமான மாணவியர் பேருந்தில் பயணப்படும் சூழலில் போதுமான பேருந்துகள் இயக்கப்படுவது இல்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து பேருந்து நிலையம் மற்றும் சிவகாசி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்க போதுமான பேருந்துகள் இயக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டம் கைவிடப்பட்டது. ரூபாயிலிருந்து 637 ரூபாய் வரை ஏலம் சென்றன. ஒரே நாளில் 21,59,000 ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் விபத்தில் உயிரிழந்த 7 பேருக்கும் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை மேலும் அதிகரிக்க வலியுறுத்தி மறியல் நடைபெற்றது. ஓனாங்குட்டை பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சிலர் கர்நாடகாவில் உள்ள தர்மசாலாவிற்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டு விட்டு திரும்பிய போது நாற்றம்பள்ளி அருகே சாலை விபத்தில் சிக்கினர். இதில் 7 பெண்கள் உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். இதனை கண்டித்து இறுதி ஊர்வலத்தின் போது பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆம்பூர் பேர்ணாம்பட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த காவலர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். பள்ளி மாணவர்களிடம் போதைப் பொருள் பயன்பாடு உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய கோரி தலைமை ஆசிரியர்களுக்கு செங்கல்பட்டு முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மாணவர்களிடம் போதைப் பழக்கம் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அதில் பள்ளி மாணவர்கள் கூல் லிப் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்களா என்பதை மருத்துவ பரிசோதனை செய்து கண்டறிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வாரத்தின் முதல் நாள் கூடுகை நேரத்தின் போது காவல்துறை ஆய்வாளர், உளவியல் நிபுணர் உள்ளிட்டோரை அழைத்து வந்து மாணவர்களுக்கு அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.